நன்றி, வணக்கம். இந்து முன்னணி அமைப்பினுடைய மாவட்ட தலைவருக்கு விழாக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மரியாதைக்குரிய இந்து முன்னணி அமைப்பினுடைய மாவட்ட பொறுப்பாளர் விக்னேஷ் அவர்கள் 2 நிமிடம் மட்டும் விநாயகர் ஊர்வலத்தை வாழ்த்தி பேசுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். भारत माता की, भारत माता की, ओम ओम काली, जय जय काली. இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியன் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு. மண்ணில் இன்பங்கள் வேண்டி மாண்புதனை இழப்பாயோ, கண்ணிரண்டு விட்டு சித்திரமடைந்தால் கைகொட்டி சிறியானோ, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதையே தெய்வம் என்று கும்பரடி பாப்பா என்று சொன்ன மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை வணங்கி நம்ம எல்லாம் காற்றலும் பாரத மாதாவை தொட்டு வணங்கி எழுச்சி மிகு முத்துப்பேட்டை ஒன்றிய நகர இந்து மொழி நடத்தும் 33ஆம் ஆண்டு விநாயகர் ஊர்வலத்திற்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் அமைந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் உட்பட என் முன் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பொதுவா ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்த்தோம் சொன்னா, ஒரு விஷயத்தை தடுத்தோம் சொன்னா அந்த விஷயம் அந்த விஷயம் வளரும் அப்படி சொல்றாங்க. 1972 சேலத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற பெரியார் சொல்லக்கூடிய நபர் ஒரே ஒரு விநாயகர் பெருமானை ரோட்ல போட்டு உடைச்சு ஒரே ஒரு விநாயகர் பெருமானுக்கு செருப்பாக எடுத்து ஊழல் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசாங்கத்துடைய கஜெட்ல இல்லாத சின்ன சின்ன கிராமங்கள்ல தெருக்களையும் விநாயகர் பெருமான் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா மூல முடுக்கெல்லாம் இன்னைக்கு விநாயகர் பெருமான் வந்துட்டார். கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுவன் காட்டு முராண்டி, கடவுளை கும்பிடுவன் முட்டாள் மூடன் சொல்லக்கூடிய அனைத்து கட்சிக்காரர்கள் கூட, திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட இன்னைக்கு விநாயகர் பெருமானுடைய ஊர்வலத்தை கையில் எடுத்து விட்டார்கள். இன்றைய தினம் இந்து முன்னணி பேரியக்கம் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை தமிழ்நாடு முழுக்க விநாயகர் ஊர்வலம் மூலமாக பல இந்து இளைஞர்கள் தேசபக்தியோடு தெய்வ பக்தியோடு இந்து சமுதாய பணிக்கு வருகிறார்கள். இந்த விநாயகர் நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம். நம்ம இயேசு நாமே பாதுகாக்க போனோம். ஆனா பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்த நாடு இந்துக்களோட நாடு. அப்படி பெரும்பான்மையா வாழக்கூடிய நம்ம இன்னைக்கு நம்ம கோவில நம்ம சாமிய நாமே பாதுகாக்கிறோம் சொல்லி இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படிப்பட்ட பொன்? ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் யோகிகளும் தபசிகளும் பிறந்த புண்ணிய பூமி தமிழ்நாடு, கர்ம பூமி தமிழ்நாடு, ஆன்மீக பூமி. இது அவரோட மண்ணோ இவரோட மண்ணோ இல்ல. தமிழ்நாடு யாரோட மண்ணு? ஆன்மீக மண். தமிழ்நாட்டுல தேசபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்த மண் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல பல ஆயிரக்கணக்கான உலகத்திலேயே அதிகமான கோவில் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல அதிகமான கோவில் எங்க இருக்கு? நம்ம பிறந்த இந்த சோழ தேசத்துல, நம்மளாம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த சோழ தேசம் தான் அதிகமான கோவில்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த சோழ தேசத்துல நம்ம பிறந்திருக்கிறதே பெரிய புண்ணியம். பல 63 நாயன்மார்கள் பிறந்த தமிழ்நாட்டுல, 12 ஆழ்வார்கள் பிறந்த தமிழ்நாடு, 12 சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடு. இப்படி ஆன்மீக பூமி தமிழ்நாட்டுல நம்முடைய கோயில்களோட நிலம் இன்னைக்கு எப்படி இருக்கு? 5 லட்சம் ஏக்கர் நிலம் கொண்ட தமிழ்நாட்டுல எல்லா கோயில்களும் நிலம் சேர்த்து 5 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு 50,000 கோயில் நிலங்களை காணவில்லை. இன்னைக்கு எல்லா கோயில்களையும் ஒரு பல ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல ஒரு விளக்கு இல்ல, வழிபாடு இல்ல. கோயில் சிலைகள்லாம் திருடு போகுது, கோவில் சொத்துக்கள்லாம் கொள்ளடிக்கிறோம். நம்ம சாமிக்கு நேர்த்திகளாக சேர்த்தக்கூடிய பலைகள், சாமியோட கிரீடம் இதெல்லாம் உருக்கி தங்க கட்டியா மாற்றி அதையும் டெபாசிட் பண்றோம். இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் பேர்ல இந்து கோயில்களை திட்டமிட்டு இந்த அரசாங்கமானது அழித்துக் கொண்டு வருகிறது.
அப்ப நம்ம கோயில்களை பாருங்க, ஸ்ரீரங்கம் போனா, சமயபுரம் போனா, எல்லா கோயிலுக்கும் போனா அர்ச்சனை பண்ணா காசு, அபிஷேகம் பண்ணா காசு, கும்பாபிஷேகம் பண்ண நம்ம காசுல நம்ம கும்பாபிஷேகம் பண்ணா கூட இந்த அரசாங்கம் வந்து என்ன லஞ்சம் கேட்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோயில்கள் ரொம்ப அழிந்து கொண்டே வருகிறது. ஆன்மீகம் வளருது, எல்லா பக்கமும் ஆன்மீகம் வளருது. ஆனால் இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான கோயில்களை அழித்துக் கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மருது சகோதரர்கள் காளையார் கோயிலை காப்பாற்றினார்களோ, எப்படி இந்த தேசத்தில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மருதி சோழன் போன்ற நம்முடைய முன்னோர்கள் தனக்காக வாழாமல், தனக்காக ஒரு வீடு கட்டாம, தனக்காக அரண்மனை கட்டாம, இந்த கோயிலுக்காக, இந்த தேசத்துக்காக, இந்து மதத்துக்காக வாழ்ந்தார்களோ, கோவில் இல்லை என்றால் இந்து தர்மம் இருக்காது, இந்து மதம் இல்லை என்றால் இந்த தேசம் இருக்காது, இந்த தேசம் இல்லை என்றால் உலகமே இருக்காது. எனவே பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் கோயில்களை காப்பாற்ற வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பு. நம் அனைவரும் இணைந்து கோயில்களை பாதுகாப்போம். நம்ம சாமி, நம்ம கோவில், நாமே பாதுகாப்போம். சொல்ல திருப்பி, நம்ம சாமி கேட்கல, நம்ம சாமி, நம்ம கோவில், நாமே பாதுகாப்போம். பாரத் மாதா கி நன்றி, வணக்கம். நன்றி. இந்து மொழி அமைப்பினுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் விக்னேஸ்வர் நன்றி தெரிவித்து, அடுத்ததாக நமது இந்து முன்னணி சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விநாயகர் ஊர்வலத்தை மிகவும் கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக திட்டமிட்டு 30 ஆண்டு காலமாக நடத்தி வரக்கூடிய, வெற்றிகரமாக நடத்தி வரக்கூடிய இந்துக்களுடைய எழுச்சி நாயகன் நமது மண்ணினுடைய மைந்தர், மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் தற்பொழுது சிறப்பு நிகழ்த்துவார்கள். 33வது ஆண்டாக இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய வெற்றி விநாயகர் வீதி விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் காமராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வரன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அனைத்து கிராம கமிட்டிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மரியாதைக்குரிய சிவபிரகாச தேவர் அவர்களே, இந்து முன்னணியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய எஸ் பி ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றியக்காடு பகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் உலகநாதன் அவர்கள் இங்கே வந்திருந்தால் மேடைக்கு வரணும். அண்ணன் உலகநாதன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் செல்லத்துறை அவர்களே, இந்து முன்னணியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் அவர்களே, ஊர்வலத்தை துவக்கி வைப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக இந்த ஊர்வலத்தை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடப்பதற்காக மிக கடுமையான முயற்சி எடுத்திருக்கக்கூடிய, உழைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேட்டை சிவா அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வம் அவர்களே, மாவட்டத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் அன்பு தம்பி மாரிமுத்து அவர்களே, மரியாதைக்குரிய குமரவேல் அவர்களே, மரியாதைக்குரிய தம்பி கண்ணன் அவர்களே, மற்றும் இருக்கக்கூடிய தொடர்ந்து ஏதாவது விடுபட்டு இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க. நம்ம இந்த வடகாட்டு பகுதியில் மிகச் சிறப்பாக இந்த விழா நடப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வடகாடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களே, பெரியவர்களே, அதே போல இங்கே மிகச்சிறந்த வரவேற்பை இந்த விநாயகர் ஊர்வலத்துக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லணை கொள்ளை பகுதியைச் சேர்ந்த கல்லணை கொள்ளை நண்பர்களே, பெரியவர்களே, அதே போல ஜாமானுடைய மேலக்காடு பகுதியில் வரவேற்பை கொடுக்கக்கூடிய இளைஞர்களே, பெரியவர்களே, செம்படவான்கள் பகுதியிலே நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே, நிறைவாக வரவேற்பை கொடுக்கக்கூடிய தம்பிக்கோட்டை கீழக்காடு பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் என்னோடு உழைத்த பல பேர் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுடைய பேர் விடுபட்டிருக்கின்றது. கண்டிப்பாக என்னை விட கடுமையாக உழைக்க நான் டைரக்ஷன் தான் கொடுக்கிறேன். செயல்படுறது பூரா இங்க இருக்கக்கூடியவங்க தான், நான் செயல்படுறது கிடையாது. அந்த உழைப்பை முழுமையாக வழங்கி இருக்கக்கூடிய பல சகோதரர்களுடைய பெயர் விடுபட்டிருக்கின்றது. நிறைவாக பேசுகின்ற பொழுது அவர்களெல்லாம் மேடைக்கு செம்படவான்காடு பகுதியிலே ஏற்றுவதாக இருக்கின்றோம். எனவே மன்னிக்கவும்.
மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய வேண்டுகோளை ஏற்று அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்து உணர்வு மிக்க சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 33வது ஆண்டாக இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்துகின்றோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ வழக்குகளை நம்முடைய சகோதரர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலமாக நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ சகோதரர்கள் இங்கே ஏற்பட்ட பல பிரச்சனைகளே, குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ வழக்குகள், எல்லாவற்றையும் மீறி இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்து சமுதாயம் எப்படிப்பட்டது? வழக்குகளுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம், அச்சுறுத்தலுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம், காவல்துறையுடைய மிரட்டலுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு பகுதியும் போட்டி போட்டு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீதிவிழா நடத்துவது என்பது சாதாரணம் கிடையாது. எதற்காக நடத்துகின்றோம்? அந்த காலகட்டத்திலே இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே பிரிந்து கிடக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை, ஜாதி ரீதியாக வேறுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட ஊர்வலம். இன்றைக்கும் கூட நம்முடைய நாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம சாமி, நம்ம கோயில், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விக்னேஷ் அவர்கள் சொன்னதை போல நம்ம சாமியை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றிலே நம்முடைய நாட்டு நம்முடைய மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய கோயிலை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய கோயிலை இடித்தவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேச துரோகிகளாக பார்க்க வேண்டியவர்கள், நாட்டுடைய விரோதிகளாக பார்க்க வேண்டியவர்கள், நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வந்தவர்களாக பார்க்க வேண்டியவர்களை இன்றைக்கு வரலாற்றிலே கதாநாயகர்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட தமிழகத்திலே இந்த இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும், இந்து மதத்தை அழிக்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வேளையிலே நம்முடைய கடவுளை இழிவுபடுத்துகின்றார்கள், நம்முடைய மதத்தை இழிவுபடுத்துகின்றார்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்துகின்றார்கள். எல்லாவற்றையும் இழிவுபடுத்தினாலும் கூட இந்த இந்து மதம் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்து மதம் பெருந்தன்மையான மதம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் என்கின்ற அடிப்படையிலே பார்த்துக் கொண்டு, சகித்துக் கொண்டு, கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப நாளைக்கு இருக்காது. 4 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் சொன்னா ஒருத்தர் பேசுறார், இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டிய மதம் என்று. அவர் கூடக்கூடிய காரணம் என்ன? இந்து மதத்திலே சமுதாய வேறுபாடுகள் இருக்கிறது என்று. எங்கு இல்லை வேறுபாடு? நம்முடைய மதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்து சமுதாயம் ஓரணியிலே திரண்டு கொண்டிருக்கின்றது, சமுதாய வேறுபாடுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதனால் இந்துக்கள் ஒன்றுபட்டுள்ளவர்களோ இந்த அச்சத்திலே இந்துக்களை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவரோடு துறை சேர்ந்து கொண்டு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை பேசுகின்றார்கள், இந்து கடவுளை பேசுகின்றார்கள், இந்து வழிபாட்டு முறைகளை பேசுகின்றார்கள், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்றார்கள். இது நடக்குமா? சாது விரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லக்கூடியதை போல இந்துக்கள் ஒன்றுபட்டார்கள் என்று சொன்னால் இப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம் எந்த நாட்டை நேசிக்கின்றார்களோ, எந்த நாட்டில் இருந்து பணம் பெற்றுக் கொண்டு பேசுகின்றார்களோ, யாருக்கு துணையாக இருக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய சூழலை இந்த நாட்டில் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல இந்து சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இதற்கு இருக்கிறது. இந்த மாதிரியான தேச துரோகிகளிடமிருந்து, இந்த மாதிரியான சமூக விரோதிகளிடமிருந்து, இந்த மாதிரியான இந்து மத விரோதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக, இன்றைக்கும் கூட இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய கோயிலை பாதுகாப்பதற்காக இந்துக்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை அன்றைக்கு ஐயா ராமகோபாலன் அவர்கள் எந்த நோக்கத்தோடு துவங்கினாரோ இன்றைக்கும் கூட அதே நோக்கத்தோடு இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்துக்கள் மிரண்டார்கள் என்று சொன்னால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை போல எதற்கும் அச்சப்படக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது, எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் கிடையாது. எங்களுக்கு என்று ஒரு ஒழுக்கம், எங்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடு, அதை உருவாக்கிக் கொண்டு நாங்கள் குறித்த நேரத்திலே துவங்குகின்றோம், குறித்த நேரத்திலே விநாயகர் ஊர்வலத்தை முடிக்கின்றோம். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் காவல்துறை கடந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். இந்த ஆண்டு கூட காவல்துறை கண்காணிப்பாளர் நல்ல அணுகுமுறையோடு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் சிலை விழாத்திலிருந்து சம்பளம் காடு வர வேண்டிய, செங்காங்காடு வழியாக வர வேண்டிய பிள்ளையாரை தடுத்து நிறுத்தி மறுபாதையில் அழைத்து வருகின்றார்கள்.
அதே போல அங்கே பார்த்தோம் தற்போது உள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விநாயகர் ஊர்வலத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் தடுத்து நிறுத்துவதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். காவல்துறை கண்காணிக்க வேண்டும். எங்கேயாவது எங்களுடைய ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், எங்களுடைய விநாயகர் ஊர்வலம் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால், எங்களுடைய பாதை மாற்றப்பட்டது என்று சொன்னால் 6 மணி 6:30 மணிக்கு விநாயகர் ஊர்வலம் முடியாது, 9 மணிக்கு தான் முடியும். அதனால 6 மணிக்கு முடிக்க வேண்டுமா, 9 மணிக்கு காவல்துறை தான் முடிவு செய்ய வேண்டாம். இது சரியா ஃபாலோ பண்ணணும். இங்க இருந்து பேசினா உடனே நம்முடைய டிஎஸ்பி என்ன சொல்றாரு, தென்னாங்காட்டு வழியா போங்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய 2 இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொல்லி இந்த வழியா அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்காம இன்ஸ்பெக்டர் பண்ண முடியுமா? டிஎஸ்பி வார்த்தையை மீறி இன்ஸ்பெக்டர் பண்ண முடியுமா? எஸ்பி வார்த்தையை மீறி பண்ண முடியுமா? ஆக சொல்லக்கூடியதை சரியாக செய்ய வேண்டும் காவல்துறை. நாங்க என்ன சொன்னோமோ அதை பண்ணுவோம். 6:30 முடிக்கிறோம், 6:30 முடிப்போம். அதுல மாற்றம் கிடையாது, நீங்க சரியா இருந்தா. அதனால சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஊர்வலத்திலே அனைவரும் கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். முன்னாள் பாரதிய கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரியான அண்ணாமலை அவர்கள் செம்படவன்காடு பகுதியிலே நிறைவுரை ஆற்றுவதற்காக வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 6 மணிக்கு செம்படவன்காடு பகுதியிலே அவருடைய வீர உரை, எழுச்சி உரை, நிறைவுரை இருக்கும். அதை கேட்டு அத்தனை இந்துக்களும் செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த விநாயகர் ஊர்வலத்தில் அமைதியான முறையிலே, கட்டுப்பாடான முறையிலே, நாம் கட்டுப்பாடானவர்கள், நாம் ஒழுக்கமானவர்கள், நாம் நேரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அத்தனை பேரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த ஊர்வலத்தை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக நமது நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய சிறப்பு அழைப்பாளரும் எங்களது குடும்பத்தினுடைய மூத்த சகோதரனும்